வேத புத்தகத்தில் ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு மனிதன் உண்டு. அவரை குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை இப்போ நான் வாசிக்கிறேன். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேரானுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். இதில் தேராகு அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஆபிரகாமுடைய தகப்பன். அவரும் கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு தான் எல்லாரும் கிளம்பி வராங்க. ஆனால் அவங்க போக வேண்டிய அந்த இடத்துக்கு போகாமல் ஆரான் அப்படிங்கிற இடத்துல அங்கேயே இருந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ஆபிரகாமோட தகப்பனாகிய தேராகு மரித்து போகிறான். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆபிரகாமுடனே பேசுகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை இப்போ நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவருக்கு எவ்வளோ கீழ்ப்படுகிறான். ஒரு 75 வயதில் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் அவன் ஆண்டவர் சொன்னபடியே அவன் அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போகிறான். அவன் கூட யாரை கூட்டு போகிறான் அப்படின்னா லோத்து யாருன்னா ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். கானான் தேசத்துக்கு போகும்போது ஆபிரகாம் தான் கூட யாரெல்லாம் கூட்டு போனான்னா, தன்னுடைய மனைவியாகிய சாராய், தன் சகோதரனுடைய மகனாகிய லோத்து, அப்புறம் அவங்க சம்பத்து என்னெல்லாம் சேர்த்து வச்சுருந்தானோ அது எல்லாத்தையும், அப்புறம் அவங்க தகப்பனோட தங்கியிருந்தான்ல ஆரான், அந்த இடத்துல அவன் சம்பாதித்த ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பி போய் கானான் தேசத்தில் போய் சேர்றாங்க. ஆபிரகாம்